வீரப்பன் தீவிரவாதி என்று இதே அமெரிக்கா தீவிரவாதி இதெல்லாம் ஒழிப்பேன், விடுதலை புலியெல்லாம் தீவிரவாதிகள் என்று ஒழித்தாங்க. பில்லாடனை தீவிரவாதின்னு ஒழிச்சிங்க. அதேமாதிரி சதாம் ஹுசேன் இப்படி பல பேர்களை தீவிரவாதி என்று ஒழித்தீர்கள். ஆனால் மக்கள் ஜனநாயகம் என்று சொல்லி இப்படி இவிஎம் மிஷினை வைத்து ஓட்டை திருடி ஆண்டு இதை ஐக்கிய நாடு சபையோ எதுவுமே கண்டுகொள்ளாமல் இருந்தது ஏன்? உலகத்தில் நான் அணு ஆயுதம் வச்சுருக்கேன், அதை வச்சுருக்கேன், இந்த நாடை பூரா அழிக்க முடியும் என்று சொல்லக்கூடிய பிச்சைக்கார நாடு, பிராத்தல்கார நாடுகள் உண்மையில் நீ வல்லரசு நாடாக இருந்தால் இந்த இவிஎம் மிஷின்லாம் ஓட்டு திருட்டெல்லாம் செய்ய முடியாதியா? நிரூபிக்க வரலாம், அதுக்கு குரல் எழுப்பலாம். அதுக்கு குரல் எழுப்பாமல் இவிஎம் மிஷின் ஓட்டு திருட்டு போட்டியில் கலந்து கொள்ளாமல் இதில் வீரத்தை காமிக்கணும். இப்போ வீரப்பன் ஆளை கடத்திட்டு போயிட்டாரு, இது தீவிரவாதம்னு சொல்கிறீங்க. அதே இதைத்தானே அமெரிக்கா செஞ்சுருக்க. அமெரிக்கா அதே இதைத்தான் செஞ்சுருக்க, தீவிரவாதத்தை. அப்போ பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு என்ன சொல்கிறேன்னா, இந்த ஒரு நீதிமன்றத்தில் கூட பாருங்கள் என்ன செய்திருக்கிறாங்கன்னு. இந்த வாசகத்தை படிங்க. படித்தீங்கன்னா உங்களுக்கு நாடு பிடிக்கிறது எவ்வளோ கேவலமானது. ஒரு நாடை ஒரு ஆயுதத்தை வச்சு வா என்று சொல்கிறார். இதே வீரப்பன் அவர்கள் ஆயுதத்தை வச்சு தான் கடத்திட்டு போனார். அப்போ ஒரு சாதாரண ஒரு மனிதன் ஒரு கோரிக்கைக்காக கடத்திட்டு போயிட்டார், அது தீவிரவாதம்ன்றீங்க. விடுதலை புலியை தன்னுடைய இனத்துக்காக போராடுறாங்க, ஆயுதத்தை பிடிக்காமல் உண்ணாவிரதம் இருந்து பார்க்குறாங்க, பல கோரிக்கையை போராட்டம் பண்ணி பார்த்துட்டு இவங்க எந்த ஒரு கோரிக்கையும் ஏற்றுக்கிற மாட்டாங்கன்னு தெரிஞ்ச பிறகு தான் ஆயுதத்தை இலங்கையில் விடுதலை புலி பிரபாகரன் தூக்குறார். அதை தீவிரவாதம்னு சொல்லிட்டு 16 நாடு சேர்ந்து அழிக்கிறீங்க. அப்போ ஒரு நாடை இன்னொரு பிடிக்கிறதுக்கு ரூல்ஸ் இருக்குன்னா, அப்போ இதில் எப்படி ஐக்கிய நாடு சபைன்னு ஒன்று இருக்குது, ஐக்கிய நாடு சபைன்னு ஒன்று சொல்லிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது இது ஐக்கிய நாடு சபை இருந்து என்ன பண்ண? இந்த மிஷினை செருப்ப கழுத்தில் அடிக்கிறேன். உலகத்தில் பெரிய ஆயுதத்தை வச்சுக்கிட்டு நான் தான் வல்லரசுன்னு சொல்கிறது பைத்தியக்காரத்தனம், பேடித்தனம். நல்ல ஆம்பளையாக இருந்தால் ஒரு இந்தியாவில் இவ்வளவு மக்கள் சனங்களும் இந்த மிஷினில் ஓட்டு போட்டு ஏமாற்றிக்கிருக்காங்க. இது ஐக்கிய நாடு சபை என்ற புண்டுக பயல்கள் இது எப்படி அந்த மிஷினில் எந்த விதமான சாஃப்ட்வேர் உதவி இல்லாமல் இந்த மிஷினை கண்ட்ரோல் செய்து மோடி ஓட்டு போடும்போது 100 ஓட்டில் எப்படி ஜெயபாண்டி வெற்றி பெறுவ நிரூபித்து காமிடா என்று ஐக்கிய நாடு சபை சொல்லலாம். அதனால் ஒரு நாட்டுக்குள்ளே ஒரு அந்த நாட்டை ஆளக்கூடிய அதிபரை கடத்திட்டு போய் நான் இப்படிப்பட்ட ஒரு டீம் வச்சுருக்கிறேன், எந்த ஒரு நாட்டுக்குள்ளேயும் இறங்கி கெச்சி போட்டு தூக்குவோம், அது சாதாரண அறிவு வளர்ச்சி இல்லாத ஒரு ரவுடின்ற பேரில் ஒரு 10 பயல்களை வச்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் செய்கிறாங்க. அவன் எதனால் செய்கிறான்? நீதிபதி உதவியை வைத்து, வழக்கறிஞர் உதவியை வச்சு, ஆப்பு நாட்டுடைய பணத்தை வச்சு அவன் செய்கிறான். எப்படி? அவனா இண்டிவிஜுவலாக நான் ரவுடின்னு சொல்லலை. அந்த ரவுடிக்கு எத்தனை சப்போர்ட் இருக்குது, அத்தனை சப்போர்ட்டு இருந்து அவன் கத்தியை வச்சு இந்த அமெரிக்கா மாதிரி கெச்சி போட்டு தூக்குறான்.
அப்போ பாருங்கள், நீங்களே யோசிச்சு பாருங்கள், கொலை செஞ்சவனுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்களா, அந்த கொலை செய்யப்பட்டு இறந்தவன் வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்களா? கொலை செய்யப்பட்டு இறந்தவன் வீட்டுக்கு தான் பாதுகாப்பு, துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும். இவங்க என்ன செய்கிறான், குற்றவாளிக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறான். அப்போ இது எவ்வளோ கேவலமானது. ஏண்டா, அவனே ஒரு குடும்பத்தை ஒரு தாலியை அறுத்துட்டு கொலை செஞ்சு ஒருத்தனுடைய கணவனை கொண்டு போட்டு அறுவாலை வச்சு வெட்டியே ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு போகிறான். இதில் அவனுக்கு போலீஸ் பாதுகாப்பாக வண்டியில் ஏற்றிட்டு போகிறது, பாதுகாப்பாக அவனை பாதுகாக்கிறதுக்கு 10 போலீஸு. ஆனால் இந்த தாலி அறுத்து வீட்டில் தனியாக கணவனை இழந்து தனியாக படுத்து கிடப்பா பார்த்தியா, அவளுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது, அவளை ஏற்றும் பார்க்குறது கிடையாது. பாதிக்கப்பட்டவனுக்கு பாதுகாப்பு இல்லை, ஆனால் அந்த கொலை செஞ்சுட்டு போகிறவனுக்கு உள்ள எல்லா சலுகையும் இருக்குது. அது மாதிரி இந்த அமெரிக்கா இராணுவம், நான் ஸ்பெஷல் இராணுவம் வச்சுருக்கேன். அந்த இராணுவம் யாருனாலும் அப்படியே கெச்சி போட்டு தூக்கிறோம். நான் கூட ஒரு சின்ன பசங்களை, ஒரு 5 பசங்களை வச்சு அந்த 5 பசங்கள்கிட்ட ஒரு கத்தியை கொடுத்துட்டு ஒரு ஆள் நின்று பாடுறான்னு சொன்னால் எவ்வளோ பெரிய ரவுடியும் நிற்க முடியாது. சரி, இந்த அதிபரை கடத்திட்டு போன அந்த வீரர்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிள்ளை கையில் துப்பாக்கியை கொடுத்துட்டு அந்த வீரர்களை சுற்றி நில்லுங்கன்னு சொன்னால், அந்த சின்ன பிள்ளைகிட்ட போய் அந்த துப்பாக்கியை பிடுங்கியான்னு சொன்னால் அவங்க பூரா பயந்துடுவான். ஏன்னா அந்த சின்ன பிள்ளை எப்போ வேண்டாலும் அமைக்கிறோம் அப்படின்னு பயப்படுவான். ஒரு சின்ன பிள்ளை அந்த குழந்தைகிட்ட ஒரு துப்பாக்கி கொடுத்துட்டு திருப்பி அந்த துப்பாக்கி நம்ம வாங்க போனோம்னா இந்த அதிகாரிகள் பூரா பயம் இருக்கும் எல்லாருக்குமே. இப்போ நான் சொல்கிறேன்ல, எனக்கு கூட ஒரு சின்ன பயம் இருக்கும், அது வாட்டுக்கு அமைக்கிறோமோ அப்படின்னு. அப்போ கடுமையான ஆயுதத்தை வச்சு ஒரு நாட்டில் உள்ளவனை அவனை கண்காணித்து அவனை போய் தூக்குறோம்னா இது எவ்வளோ பெரிய பேடித்தனம். நீ ஆம்பளையாக இருந்தீங்கன்னா அமெரிக்கா அரசாங்கம் ட்ரம்பு, ஏய் இந்த கோர்ட்டுருக்கு, ஐக்கிய நாட்டு சபை கோர்ட்டுருக்கு வாடா, உன் மேலே குற்றம் இருக்குது வாடா அப்படின்னு கூப்பிட்டு அந்த அதிபர் வராமல் இருந்து நீ இப்படி தூக்கிட்டு போனீங்கன்னா ஏற்றுக்கலாம். ஆகையினால் உலக நாடு, எந்த நாடும் வல்லரசு நாடுன்னு சொல்கிறியா, அதே மாதிரி ஐக்கிய நாட்டு சபை இருக்குதுன்னு சொல்கிறியா, 2026 தேர்தல் நடத்துறதுக்கு முன்னாடி இந்த இவிஎம் மிஷினில் போட்டியில் இதெல்லாம் குற்றம் செய்ய முடியாதுப்பா அப்படின்னு நிரூபிக்க வாங்க, இல்லாட்டினா குற்றம் செய்ய முடியும்னு ஜெயபாண்டிக்கு ஆதரவு கொடுங்க. அதனால் ஆயுதத்தை தூக்கி ஒருவனை நான் இந்த ஆயுதம் வச்சுருக்கேன், நான் அந்த மாதிரி ஆயுதம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்வதை விட்டுவிட்டு ஜெயம் 1, ஜெயம் 2, பிடிஜே, 680J, சிபிஐ கோர்ட், இந்த 5 கோர்ட்டும் அதாவது 30/1 வாய்தாவில் 680J நீதிமன்றம் என்னுடைய கோரிக்கை பத்திரத்தை வாங்கி 75 நாளைக்குள்ளே ஒரு படிப்பிரிவு இல்லாதவன் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு, மதுரை மாவட்டத்து மாணவர் வேலை வாய்ப்பும் கொடுத்து படிக்கிற பிள்ளைக்கு சம்பளமும் கொடுக்குறேன். எந்த நாடாவதும் இந்த மாதிரி கொடுக்க முடியுமா? ஆம்பளையாக இருந்தால் என் செல்லு ஃபோன் பண்ணுங்கள். அதனால் இதை உங்களுக்கு என் நம்பர் அதிலே காமிச்சிருக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுகிறேன். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட். அந்த அதிபரை விடுதலை செய்யுங்க, அமெரிக்கா ட்ரம்ப்பு, ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்.